இல்ல இந்த கூட்டணி சேரணுங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல, ஏன் கட்சி உடையுதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல அவர் சொல்லவே இல்லையே எடப்பாடி. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்ல மாட்டேங்க, பிஜேபி வந்து அழுத்தம் தான் காரணம். சரி, இப்ப கட்சி ரெண்டா உடைகிறது, 30 பேருக்கு மேல வந்து சிவி சண்முகம் தலைமையில வர்றோங்கிறாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 17 பேர் வந்து அது ஒரு தனியா உடையுதா? இப்ப பிஜேபி இது தலையீடு இருக்கா, அது என்னன்னு தெரியாது. சரி, ஆனா இப்ப பிஜேபி எந்த கட்சியோட அலையன்ஸ் வந்து வைக்குதோ இந்தியா ஃபுல்லா, அந்த கட்சிகளுக்கு கண்டிப்பா வந்து அவர்கிட்ட உடையும். இப்போ ஸ்கூலு எங்கிட்டு இருக்கிறா பின்னாடி வச்சிருந்தாங்க, இப்போ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் இது போட்டு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இது அருமையான சட்டம். விஜய் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி தருவார். ஜெயலலிதா எம்ஜிஆர், இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் டூர்ல இது இருக்கு, பாப்புலாரிட்டி தான் இருக்கு, கட்சி அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. கட்சி வந்து வெறும் எம்எல்ஏக்கள் கணக்கு மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்லாம் இருக்காங்க. இப்போ எடப்பாடி என்ன நிலைப்பாட்டை எடுப்பாரு? இவர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை என்ன மாதிரியான சூழலை? உடனடியாக அவர் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார், மேற்கொள்ள மாட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார். உடனடியாக எப்படி வந்து இரண்டு அணிகளா செயல்படுமா? 2 அணிகளா செயல்படும். அது கொஞ்ச நாள் கோர்ட்டுக்கு போகுமா? கொஞ்ச நாள் இது வெயிட் பண்ணுவாங்க. அங்க இருந்து கோர்ட்டுக்கு போவாங்களா? கோர்ட்டுக்கு போறதுக்கு இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் புதுமடம் ஜாஃபர் அவர்கள் நம்மோடு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார், சொல்லுங்க. அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவு நடந்து விட்டது. இது இயல்பாக நடந்ததா, அல்லது வந்து சில பேர் சொல்றது மாதிரி வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரி ஒரு அணியை வந்து உடைக்குது அப்படின்லாம் சொல்றாங்களே, எது உண்மை? ஏன் அதிமுகவுக்குள்ள இவ்வளவு குழப்பம்? அதிமுக தொடர்ந்து ஒரு ஆட்சியில வந்து பயணிச்ச ஒரு அமைப்பு, கட்சி. சமீப காலமா வந்து தொடர்ந்து வந்து 10 தேர்தலையும் வந்து தோல்வியை தந்துச்சு. ஆட்சியில வந்து பயணிக்காமல் அந்த கட்சி வந்து நடவடிக்கைகள் இது வரைக்கும் இல்லை. இவ்வளோ பெரிய இது வந்து தோல்வியை வந்து சந்தித்தது இல்லை. அதனால வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வுல சில எம்எல்ஏக்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க. எடப்பாடி வந்து அதுக்கு முட்டுக்கட்டையா வந்து இருக்கிறார். அதனால கட்சி வந்து உடையும். இல்ல, இப்ப இவர்கள் ஆதரவு வேணும் அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி இடத்துல நேர்மையாக வந்து ஒரு கோரிக்கையை வைத்து அவர்களை முறையாக சந்தித்து அந்த 47 எம்எல்ஏக்கள் ஆதரவை தனக்கு வந்து பெரும்பான்மை ஆதரவுக்கு வந்து நேரடியாக கேட்கலாமே, ஏன் கட்சியை உடைக்கணும்? இல்லையே, யார் உடைக்கிறா கட்சியை? எடப்பாடி வந்து நேரடியா போய் கேட்டால் அவர் வந்து பிஜேபி அலையன்ஸ்ல வந்து இருக்கிறார். விஜய் அவர்கள் மதச்சார்பற்ற அணிகளோட தான் பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாரு, ஆதரவு கேட்கிறார். பிஜேபி வந்து அலையன்ஸ் உள்ள வந்து பார்ட்டியை இது வரைக்கும் அவர் வந்து அப்ரோச் பண்ணலை. அந்த அடிப்படையில் எடப்பாடியை நேரடியாக அப்ரோச் பண்ணல. உடையிறது வந்து அதான் அவட உடையுது. யாரும் உடைக்கலையா? யாரும் உடைக்கல. சிவி சண்முகம், வேலுமணி இவங்க தலைமையில் உடையிட்டாங்க. இதுல என்ன சரி, இப்ப தமிழ்நாட்டில் வந்து அவங்க பிஜேபி கூட்டணி சார்பாக, என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிட்டாலும் ஒரு எம்எல்ஏ தான் பிஜேபியில ஜெயிச்சிருக்கிறாரு. ஏறத்தாழ அந்த கூட்டணி வந்து ஃபெயிலியர் கூட்டணி. இப்ப என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறி விட்டோம், பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வந்து சேர்ந்தா மதச்சார்பற்ற கூட்டணி தானே. எடப்பாடி இன்னும் சொல்லவே இல்லையே. என்ன சொல்லல? நாங்க வந்து பிஜேபி அலையன்ஸ்ல இல்ல, இந்த கூட்டணி சேரணுங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல, ஏன் கட்சி உடையுதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல அவர் சொல்லவே இல்லையே எடப்பாடி. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்ல மாட்டேங்க, பிஜேபி வந்து அழுத்தம் தான் காரணம். சரி, இப்ப கட்சி ரெண்டா உடைகிறது, 30 பேருக்கு மேல வந்து சிவி சண்முகம் தலைமையில வர்றோங்கிறாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 17 பேர் வந்து அது ஒரு தனியா உடையுதா? இப்ப பிஜேபி இது தலையீடு இருக்கா, அது என்னன்னு தெரியாது. சரி, ஆனா இப்ப பிஜேபி எந்த கட்சியோட அலையன்ஸ் வந்து வைக்குதோ இந்தியா ஃபுல்லா, அந்த கட்சிகளுக்கு கண்டிப்பா வந்து அவர்கிட்ட உடையும். சரி, இயற்கையா உடையதா செயற்கையா உடையாது தெரியாது. சரி, அந்த அடிப்படையில் அதிமுக வந்து உடையுது. சரி சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற முறையில் தான் காங்கிரஸ் இடத்திலே ஒரு 5 எம்எல்ஏக்கள், பிசிகாட்ட 2 எம்எல்ஏ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்த்து 4 எம்எல்ஏ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் வந்து 2 எம்எல்ஏ. இப்போ ஏறத்தாழ அவருக்கு பெரும்பான்மை வந்து விட்டதில்ல. ஆமாம்,
அப்படி இருக்கும்போது அதிமுகவை நாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அல்லது அதிமுக காரர்கள் வரை வந்து தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்கால, விடுதலை சிறுத்தையோ ஐயுமனோ காங்கிரஸோ பின்னாடி வந்து கொடைச்சல் கொடுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம். எப்போ குடைச்சல் கொடுப்பாங்க? இவருக்கு வந்து ஏதாவது வந்து பாஜக சொல்லுகிற திட்டங்களை நிறைவேற்றினால், தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதாவது நடந்தா, மதச்சார்பின்மைக்கு எதிராக ஏதாவது நடந்தா, கார்ப்பரேட் சர்க்காராக இது மாறினால் அப்படித்தானே செய்வாங்க. ஒரு அரசு எல்லாருக்கும் வந்து மனசு இதுவும் நாம எல்லாத்தையும் சேர்த்து அவரால் இது நடவடிக்கை வந்து செய்ய முடியாது. எங்கேயும் ஒரு இடத்துல இடிக்கத்தை செய்யும். அந்த சமயத்துல வந்து இந்த கட்சிகள் வந்து ஆதரவு விட்றா என்று வந்து சொல்லும் போது ஒரு நிலையான ஆட்சி அந்த காலகட்டத்தில் முடிவு செய்ய மாட்டாங்களா? இப்பயே முடிவு எப்படி செய்ய முடியும்? இல்ல அப்போது ஆதரவு கோர மாட்டாங்களா? இல்லை, அப்போதைக்கு ஆதரவு அப்படி ஒரு திட்டங்களை வந்து பண்ண முடியாது. முன்கூட்டியே அது இது யோசிச்சு வச்சா தானே அதை செய்ய முடியும். சரி, அப்ப ரெண்டு பக்கமே, இந்த பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு திமுகவுடைய தோழமை கட்சிகளை பூரா தன் பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக பக்கம் இருக்கிற ஆட்களையும் தன் பக்கம் திருப்புறாங்க. அப்ப ரெண்டு கேமும் ஆடுறாங்க அப்படிங்கிறது சரியான விஷயம் தானா? அரசியல் ரீதியா அது சதிராது சார். எப்படின்னு கேட்டா ரெண்டு இது கேம்னா எப்படி கேம் ஆடுறாங்க? திமுகவை விஜய் வந்து இது உடைச்சாரா? திமுக உடைக்கல, திமுக கூட்டணிகளை வந்து தன் பக்கம் எடுத்துக்கொண்டு அதிமுக உடைகிறத பயன்படுத்தி கொள்கிறார்ல. பயன்படுத்தி அதில் நல்லா இருக்கு. அரசியல ஒரு இது பண்ணி பயன்படுத்தி கொண்டாரு. இதே வந்து இது செய்யாது, திமுக செய்யாதா? திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி அமைக்கிறதுக்கு இது அது கூட்டணி கட்சிகளுடைய உடன்பாடோடு நடந்த ஆட்சி. அதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசி குதிரை பேரம் பேசி எல்லாம் நடக்கல சார். அது வந்து அயோக்கியத்தனம். திமுக செஞ்சது அது பெரிய அயோக்கியத்தனம். இது யோக்கியமான வேலையா? இது வந்து விஜய் வந்து அதிமுக உடைச்சு ஆளுகளை சேர்த்துக்கிறது யோக்கியமான செயலா? இல்ல சார், விஜய் வந்து அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? பகிரங்கமா எடுக்கல, அவ்வளவுதானே தானே. உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்புறம் இல்ல, நான் அது எப்படி நடக்குது? சிவி சண்முகம் வந்து தன் கட்சிக்கு வந்து விசுவாசமாக இருக்க வேண்டியவர், தன் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட வேண்டியவர், அவர் கட்சிக்கு தானே அவர் உண்மையா இருந்திருக்கணும். பொதுச் செயலர் வந்து தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருந்தா, தோல்வியை செஞ்சுட்டு தானா, அப்போ அவருடைய திட்டங்கள் அவருடைய ராஜதந்திரங்கள் இதை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது உட்கட்சிக்குள்ளே தான் பேசணும். நீங்க உங்க கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களை வந்து ஏன் தோற்றம்னு நீங்க ஆய்வு செய்து யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் நீங்க முடிவு செஞ்சா தானே நியாயமா இருக்கும் சார். ரெண்டு பேரும் ஜபாநாயகர்கிட்ட தனித்தனியா கடிதம் கொடுக்கறது எப்படி சரியா இருக்க முடியும்? உட்கட்சிக்குள்ளதானே இப்ப இருக்காங்க, பேசிட்டு இருக்க. இப்ப என்ன உங்களுக்கு வெளியில எங்க வந்திருக்கு? பத்திரிக்கையில சொல்றீங்க. விஜய்க்கு அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஆனா வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, என்ன இருக்குதுல்ல. சரி, இப்ப முதல் நாள் பதவி ஏற்கும் போதே வந்து வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடி 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஜோசியரை வந்து ஒரு அரசினுடைய அதிகாரியா வந்து நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசு எதை நோக்கி போகிறதுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்க சார் பெரிய அறிவாளி. புரோட்டோகால் வந்து அப்ப மத்திய அரசு ஆளுநருடைய இதுல நடக்குது. சரி, நிகழ்ச்சி புரோட்டோகால். அந்த இது புரோட்டோகால் படி தான் அவர் இது பதவி வந்து இது ஏற்க முடியும். சரி, அந்த அடிப்பில் எடுத்துட்டா இப்போ வந்து இது விட்டார அறிக்கை விட்டாங்க. சரி, 4 வருஷம் சொல்லிட்டாரு, இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு இதுல வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு ஜோசியரை வந்து ஒரு முதன்மை அதிகாரி மாதிரி தனக்கான அதிகாரியா வந்து நியமிச்சிருக்கிறாரு. ஜோசியம் பார்க்கறது, அவர் மேல தனிப்பட்ட பிரியம் வச்சிருக்கிறது அரசு பணத்துல செய்யக்கூடாது. அது வந்து மூட நம்பிக்கைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் முன்னுதாரணம் வந்து செந்தில் வேலை வந்து பிஆர்ஓன்னு வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அவர் பத்திரிகையாளர். நான் சொல்றது ஜோசியரை பத்தி பேசுறேன் சார். சோசியரோ பத்திரிகையாளர் எல்லாமே இப்போ சேம் தான் சார், ஒன்று தான் சார், பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன வித்தியாசம்? சோசியம் சொல்றோட பத்திரிகையாளர் இப்போ பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்லை, அது உங்களுடைய பார்வைங்க. நீங்க சம்பந்தம் இல்லாமல் சொல்ல ஜோசியரை வந்து முதன்மைப்படுத்துறது மூலமாக ஒரு மூட நம்பிக்கைக்கு ஒரு அரசாங்கம் முன்னுதாரணமாக திகழக்கூடாதுங்கிற விமர்சனம் வருது இல்லை. இப்போ அது வந்து எப்படி ஏற்புடையதா இருக்கு? நீங்க பர்சனலா உங்களுக்கு ஜோசியம் வச்சுக்கிற உங்க நம்பிக்கை எல்லா அரசு பொறுப்புக்குள்ள கொண்டு வர்றது என்ன வகையான நடைமுறை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோசியக்காரனா இது நம்புறாங்க. நான் நம்ப கூடாதுன்னே சொல்லல. அது அரசு பூர்வமாக மக்கள் வரி பணத்துல வந்து நடக்கிற ஒரு அரசு வந்து அதுல அதிகாரியா ஏன் போடணும்? நீங்க பர்சனலா நீங்க ஜோசியம் இன்னைக்கு நியமனம் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி முதலமைச்சரினுடைய ஒரு முதன்மை அதிகாரியில ஒருத்தரா போட்டிருக்காங்க. ஆமா, ஹெல்ப்பரா வச்சுக்குவார், அவ்வளவுதான். சரி, அது என்ன இருக்கு? அவர் வந்து அங்க வந்து இது சொல்லுவாரா, சோசியம் சொல்லுவாரா? வேற எதுக்கு அவர் பயன்படுவார்? ஜோசியரை கூட்டிட்டு வந்தா வேற எதுக்கு பயன்படுவார்? அவருக்கு நெருக்கமானவர், தெரிஞ்சவரை ஒருத்தரை வந்து பிஏவா அப்பாயின்ட் பண்ணிருக்காரு, அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய? சரி, இந்த ஆட்சி வந்து திறம்பட வந்து நீடிக்குமா, நிலைக்குமா?
இது இந்த ஆட்சி வந்து நிர்வாகத்திறனாக இருக்குமாங்கிற பல சந்தேகங்கள். ஏன்னா அனுபவமற்றவர்கள் அதிகமான பேர் பங்கேற்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறதுனால இது கரை சேருமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கண்டிப்பா இந்த ஆட்சி வந்து திறன்படவும் இப்போ எடுத்த ஸ்டெப்பு சரியான ஸ்டெப்பு, நிறைய மக்களுடைய ஆதரவு இந்த ஒரு அஞ்சு நாள் கூட கிடையாது, 2 நாள் 3 நாளைக்குள்ள பெரிய ஆதரவு இது வந்திருக்கு. சாராய கடைகள் எல்லா இடத்துலயும் உள்ள பொதுமக்கள் நடமாட்டங்கள் உள்ள ஏரியாவில், ஸ்கூல்கள் உள்ள ஏரியாவில் இது ஏற்கனவே உள்ள சட்டம் தானே. வழிபாட்டு ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஏற்கனவே உள்ள சட்டம் தானே. ஏற்கனவே உள்ள சட்டம் அது ஃபுல்ஃபை இப்போ பண்ணல. இப்போ ஸ்கூலு எங்கிட்டு இருக்கிறா பின்னாடி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் இது போட்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது அருமையான சட்டம். விஜய் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி தருவார். ஜெயலலிதா எம்ஜிஆர், இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர்கிட்ட உள்ள இது இருக்கு பாப்புலாரிட்டி, ஜெயலலிதாட்ட உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இருக்கு விஜய்கிட்ட, 2 சேர்ந்து இருக்கு. அதனால பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி நிர்வாகம் நன்றாக இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, இப்போ இந்த மதச்சார்பற்ற அணி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்கல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்ததற்கு பின்பு அவர்கள் தேவையற்றவர்களாக மாறி விடுவார்களா? இல்லை, தேவையற்றவர்களாம் பாமா இருக்க மாற மாட்டேன். இந்த எம்எல்ஏக்களை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கிற வச்சுதான் சொல்ல முடியும், தேவைகளை வச்சுதான் சொல்ல முடியும். எப்போ இந்த எம்எல்ஏக்களை வந்து இருக்கப்ப தேவைப்படுறாங்க அப்போதான் இந்த எம்எல்ஏக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போதைக்கு விசிகா, ஐயமுனல், இந்திரா கம்யூனிஸ்ட் முக்கியத்துவம். இப்போ எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுப்பாரு? அவங்க வந்து அந்த எம்எல்ஏக்கள் போனது 32 பேர், 3/2 பங்கு போனாதான் கணக்குல வரும்ங்கிறாங்க. 30 பேர் தான் போறோம்ங்கிறாங்க. அப்ப 2 குறைபாடா இருக்கு. இரட்டை இலை சின்னம் வந்து பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அவர்கிட்ட தான் இருக்கு, கட்சி அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. கட்சி வந்து வெறும் எம்எல்ஏக்கள் கணக்கு மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்லாம் இருக்காங்க. இப்போ எடப்பாடி என்ன நிலைப்பாட்டை எடுப்பாரு? இவர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை என்ன மாதிரியான சூழலை? உடனடியாக அவர் எந்த நடவடிக்கை இருக்க மாட்டார், மேற்கொள்ள மாட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார். உடனடியாக எப்படி இருந்து இரண்டு அணிகளா செயல்படுமா? 2 அணிகளா செயல்படும். அது கொஞ்ச நாள் கோர்ட்டுக்கு போகுமா? கொஞ்ச நாள் இது வெயிட் பண்ணுவாங்க. அங்க இருந்து கோர்ட்டுக்கு போவாங்களா? கோர்ட்டுக்கு போறதுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல சபாநாயகர் ஏற்றுக்கொள்வாரா? எது சபாநாயகர் ஏத்துக்குவாரா? சபாநாயகத்தை ஏத்துக்குவாரு. சட்டத்தில் அனுமதி இருக்கா? அப்படி 32 பேருக்கு 30 பேர் வந்தா பரவாயில்லையா? எது 3/2 பங்கு அப்படின்னு ஒரு கணக்கு வருதுல்ல? ஆமா. அப்போ 32 பேர் வரணும்னு சொல்றாங்கல்ல. 32 பேர் இல்லையே இது வரைக்கும். 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நாள்ல இருப்பாங்க, சேருவாங்க, வருவாங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க. இப்பதானே ஒரு 2 நாள் ஆச்சு. சரி, அதுக்குள்ள என்ன இருக்கு? அதிமுக வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அதிமுக வீழ்ச்சிக்கு தொடரும் தோல்வி. பிஜேபி தோல்விக்கு என்ன காரணம்? தோல்வி எல்லாருக்கும் தெரிஞ்சது. தோல்வி காரணம் என்ன? பிஜேபி அலைன்ஸ். சரி, எடப்பாடினால பெரிய ராஜதந்திரமான முடிவுகளை வந்து எடுக்க முடியல. சரி, தேர்தல் பிரச்சாரம் இது எல்லாமே ஃபெயிலியர். தொடர்ந்து அவர் வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காரு. ஒரு பல வருடங்கள், பல ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு கட்சி தொடர்ச்சியா வந்து தோல்வியில சந்திக்கும் போது அதை வந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதை வந்து ஏத்துக்கிற முடியல. அவ்வளவுதான். காங்கிரஸ் வந்து தாவேகாவை ஆதரித்ததற்கு பின்புதான் ஆளுநருடைய இழுத்தடிப்பு நடந்துச்சு. அதுக்கு வந்து பிஜேபிக்கு பிடிக்கல. பிஜேபி வந்து ஆட்டங்காட்டாம விடாது. விஜய் வந்து இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப நாள் அனுமதிக்க மாட்டாங்க. பிஜேபியோட ரோல் ஒன்று இதுக்குள்ளே வரப்போகுது. அது அநேகமாக அதிமுக வழியாகத்தான் ஊடுருவக்கூடும் அப்படிலாம் பல பேர் கருத்து சொல்கிறாங்க. பிஜேபி வந்து விஜயை வந்து எப்படி பார்க்கும், என்ன மாதிரி நடத்தும்? பிஜேபி இப்போதைக்கு எந்த பெரிய தலையிடம் வந்து பிஜேபி வந்து செய்யாது, உடனடியாக செய்யாது. ஆனால் பிளான் வச்சுருப்பாங்களா? பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு 6 months 1 yearக்கு அப்புறம் தன்னுடைய வேலையை செய்வாங்க. ஏன்னா இப்போதைக்கு செஞ்சால் திருப்பி அது வந்து பிஜேபி மேலே ஒரு வெறுப்புகள் தான் அதிகமாகும். அதனால இப்போதைக்கு எந்த விஷயங்களும் இதை மாதிரி பிஜேபியுடைய தலையீடுகள், குறுக்கீடுகள் இருக்காம தான் இருக்கும். அமைதியான சூழல். இப்போ விஜய் ஒவ்வொரு தலைவர்களை போய் பார்ப்பது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பண்பாடு சார்ந்ததாக மட்டும் பார்க்கப்படுதா, இல்லை ஒரு உள்நோக்கம் இருக்காதா?
இது பண்பாடு சார்ந்தது. அறிஞர் அண்ணா உள்நோக்கம் இல்லையா? உள்நோக்கம் பெருசாகி இல்லைங்க, அவரை பண்பாளருங்கிறீங்க. காலையில எடப்பாடி பழனிசாமி வணக்கம் சொன்னா பார்க்காத மாதிரி இருக்கிறாரு, மத்தியானம் போய் ஒருத்தரையா வீடு தேடி போய் சொல்றாரு. பண்பாளர் என்றால் எல்லா தலைவர்கிட்டையும் ஒரே மாதிரி தானே பண்பாடை காட்டுவாங்க. இவர் அவருக்கு வேண்டியது வேண்டாமையில வித்தியாசம் காட்டுறாரு. எப்படி அது? இவர் மேல என்ன அவருக்கு இதுன்னு வெறுப்புன்னு நீங்க சிந்திக்கணுமே. என்ன வெறுப்பு அவருக்கு? எடப்பாடி மேல என்ன வந்து என்ன வெறுப்பு? என்ன வெறுப்பு? ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில இருக்கு. ஏதோ என்ன பர்சனலா இருக்க வாய்ப்பு இல்ல. ஈகோ வந்து டச் பண்ணிருப்பாரு. பண்ணிருப்பாரா? பண்ணிருக்காரா? சிஎம் ஆகுதுல அவருக்கு இது கிடையாது. ஏதோ ஒரு அலைன்ஸ் பேசும்போது ஈகோ டச் பண்ணிருப்பாரு. அந்த அடிப்படையில் அவரு ஸ்டாலினை சந்தித்தது, அன்புமணியை சந்தித்தது, சீமானை சந்தித்தது, காதர் மைதீனை சந்தித்தது, திருமாவளவனை சந்தித்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு மீடியா அட்ராக்ஷனா மாறி இருக்கு இல்லையா? அப்ப மாறி பெரிய அளவுல அது வந்து பண்பாட்டு தளத்திலையும் இது ஒரு தந்திர நடவடிக்கை தானா? தந்திரம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு இதை வந்து பண்பாட்டை எப்படி நீங்க தந்திரம்னு சொல்ல முடியும்? அது தாண்டி எதுவும் உள்நோக்கம் கிடையாது. அது தாண்டி உள்நோக்கம் இதுல வந்து இருக்கிற மாதிரி தெரியல. இதுல வந்து சந்திச்சதுனால அவருக்கு என்ன இதாகும், செட்பேக் ஆகும் சொல்லுங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்கனவே ஜெயலலிதா வந்து போன்றவர்களை தலைவியாக இருக்கும்போது எதிர்கட்சிக்காரர்களோடு பார்த்து பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை அப்படிங்கிற கடந்த காலமும் அதில் சேர்த்து விமர்சிக்கப்படுது. கலைஞரையும் விமர்சிக்கப்படுது, ஜெயலலிதாவும் விமர்சிக்கப்படுது. கலைஞர்ட்டே அந்த உண்டா? அது உண்டு. எப்படி? அவரும் இந்த கட்சி தலைவர்கள்லாம் பெருசாக போய் சந்திக்க மாட்டார், போக மாட்டார். பார்த்தாலும் பெரிய வணக்கம் பண்ண மாட்டார், கிண்டல் பண்ணுவார். ஏதாச்சும் ஒரு சாடமடையாக போய் பேசுவார். அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு நேரடி பார்வையில் போக மாட்டார், சந்திக்கவும் மாட்டார். இது ஒரு பண்பாட்டு தளத்தில் தான் பெரிய அளவில் பேசப்படும். இது வந்து யூரோப் கண்ட்ரியில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருப்போம், பார்த்திருப்போம். அமெரிக்கா போன்ற ஒரு முன்னேறி ஏன் வந்து டெல்லி அரசியல்லையே சோனியா காந்தி எல்லாருமே பேசுறாங்க. ராகுல் காந்தி மோடியை கட்டி பிடிச்சி கண்ணடிச்சாரு ராகுல் காந்தி. யூரோப் கண்ட்ரிலாம் வந்து இது வந்து ரொம்ப இதா கேஷியெல்லாம் நடக்கும். உதயநிதியா விஜயா அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவரா உதயநிதி பதவியேற்றுட்டாரு. இந்த பக்கம் முதலமைச்சரா விஜய் பதவியேற்றுட்டாரு. உதயநிதியா விஜயா? இந்த அரசியலுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? விஜய் இப்போதைக்கு ஆளுங்கட்சியை நான் கேட்கல, இந்த போட்டி என்னவா இருக்கும் எதிர்காலத்தில்? விஜய் சைடு தான் இருக்கும் ஆளுங்கட்சிக்கா? சரி, உதயநிதி சைடு பெரிய அளவில் அது இல்லை. எதிர்கட்சி அரசியல்னு முக்கியமானது இல்லையா அது? ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சி அரசியல் ரொம்ப முக்கியமானது. இன்னும் போக செயல்பாடுகள் எப்படி தான் தெரியும். அதோடைய போராட்டத்தன்மை, சட்டசபையில் அவர் கேட்க வேண்டிய கேள்விகள், இதை வச்சு தான் நீங்கள் தீர்மானிக்கணும். பல மாவட்டங்களில் தாவேக்கா வந்து ஒரு 8 மாவட்டங்களில் தாவேக்கா அலையே வீசலை, பெரிய ஒரு பேரலையாகவும் மாறலை, மெஜாரிட்டியாகவும் வரல. அங்கங்கு ஒரு சில இடங்களில் வந்து பெருசாக ஒர்க் ஆகிருக்கு, சில இடங்களில் 8 மாவட்டங்களில் ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் அங்கெல்லாம் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கே நீட்டிக்க மாட்டார். அவர் மொத்தமே 17 தொகுதி தானே போனார். அதான் சார், 17 தொகுதி போனாலும் அந்த இது பக்கத்தில் ஒரு 10 தொகுதி அது கவர் பண்ணியிருப்பார், 10-20 தொகுதி கவர் பண்ணியிருப்பார். நீங்கள் சொல்கிற ஏரியாவுக்குள்ள அவர் இது பிரச்சாரத்துக்கு இருக்க போயிட்டு. சரி, கட்சி கட்டமைப்பு இல்லாமல் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றவர்கள் இனிமே வந்து கட்டமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக செய்யறதுக்கான திட்டங்கள் வந்து தீட்டப்படுது. சரி, திட்டங்கள் தீட்டப்படும். அதுபடி பயிற்சி பாசற மாணவர்கள் அணி இந்த மாதிரி ஒரு இது உருவாக்கப்படும். சரி, இப்போ தமிழ்நாட்டில் இந்த தாக்கம் நீடிக்குமா? தாக்கம் கண்டிப்பாக நீடிக்கும். இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ச்சியாக நீடிக்கும். எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய ஆட்சி காலத்தை இதோ நீடிச்சாரோ அதே அளவுக்கு விஜய் வந்து நீடிப்பார் அப்படி நீங்க நம்புறீங்களா? நம்புறோம். நான் மட்டும் நம்பல. 35% வாக்கு வங்கி அவர் பெற்றிருக்கிறாருங்க. 65% அவருக்கு எதிரான வாக்கு வங்கி இருக்கு. இந்த வட்டம் வந்து 3ஆ சிதறி நிற்கிறதுனால அது ஒரு அப்படி பெருசா தெரியுது உங்களுக்கு. நீங்க இந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில இருந்து இது வரைக்கும் 31% 40% தான் ஒருத்தர் ஆட்சியாக வந்து அமைக்கிறாரு. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. நீங்க அந்த விகிதாச்சாரத்தை நீங்க பேச வேண்டியதில்லை. இதே வந்து போன பீரியட்ல வந்து திமுக வந்து எவ்வளவு வித்தியாசத்துல இது இருந்துச்சு ஆட்சி அமைச்சு. ரெண்டு கட்சிக்கு 3% வித்தியாசம். ஆமா, 33% ஆட்சி அமைச்சு. அப்ப நீங்க இது பெர்சன்டேஜ் இது வயசு பார்த்துன்னா பெர்சன்டேஜ் வயசு அப்ப வேற மாதிரி தான் அது விவாதம் போகும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம். இப்போ தமிழ்நாட்டுக்கென்று தனித்திருக்கக்கூடிய மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, சமூக நீதி, இடஒதுக்கீடு,
என்று ஒரு தனித்த நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? ஆமா, அதுல எந்த அதை வந்து அதுல வந்து பாஜக அழுத்தம் கொடுக்கிற போது, கவர்னர் மூலமாக கடந்த முறை ஆட்சிகளுக்கு பல அழுத்தம் வந்த போதெல்லாம் திமுக வந்து பெரிய அளவுல போராடி கொண்டே இருந்தார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி வந்து ஒரு போராட்ட அரசியல்வாதியா அவர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா இருப்பாரு. கண்டிப்பா மத்திய அரசோட ஃபைட் பண்றதுக்கான தில் இருக்குமா அவருக்கு அப்படிங்கிற கேள்வி. கண்டிப்பா எல்லாரோட அவருக்கு ரொம்ப அதிகமான தில் இருக்கும். திமுக மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணி போற ஆள் கிடையாதா? திமுக வந்து கடைசி நேரத்துல பிஜேபியோட ஒரு சின்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. மம்தால இருந்து எல்லாருக்கும் அது வந்து தெரியும். காங்கிரஸுக்கே தெரியும். சரி, தெரிஞ்சுதான் அவர் இப்போ அலையன்ஸ் விட்டு வந்திருக்காரு. சரி, புதிய ஆட்சி, அதனால விமர்சிப்பதற்கு வந்து இன்னும் காலக்கெடு இருக்கு. அதனால முதல்ல விமர்சிக்க கூடாதுங்கிறத சரியானது. அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறும். நன்றியோட.